பாட்டி 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 இதுக்குள்ள வர கூடாது. ஐயோ கனவு பாட்டுல வர மாதிரி இருக்கு. மா எந்திரிமா. அட பாட்டி ஆண்டி எந்திரிமா. என்னது உருளுது? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சொல்லுமா, ஏற்கனவே ஸ்ப்ரிங்கெல்லாம் வீக்கா இருக்கு. ஏ அட எந்திரிங்க பாட்டி. அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சதுன்னா டின்னு கட்டுருவாரு. என்ன நீங்க முன்ன பின்ன பெட்டே பார்த்தது இல்லையா? யாரு முன்ன பின்ன பெட்டே பார்த்தது இல்லையான்னு கேக்குறேன். நான் என்ன இப்ப இதுல படுத்து உருண்டேனா புரண்டேனா என்ன பண்ண? ரெண்டுத்தையும் இப்பதானே பண்ணீங்க. என்னோட மோதிரம் அது கீழே விழுந்துச்சு. அத நான் தேடிட்டு இருந்தேன். அதுவும் 2 பவுன். 2 பவுனா? ஐயோ பாட்டி உன்கிட்ட ஏது பாட்டி மோதிரம்? சும்மா ரெடி, நான் ஒரு வழி பண்றேன். தம்பி கொஞ்சம் திரும்புங்க. என்ன பண்ணீங்கப்பா? ஏன் போட்டோ எடுத்தீங்க? டேய், நான் அர்ஜுன் தம்பி பெட்ல படுத்து உருண்டதை நீ அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் இதை அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். இந்த அம்மா என்ன மெகா சீரியல்ல வர மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குதே. போட்டோ எடுத்து வச்சு மிரட்டுது. இப்ப என்ன பண்றது? யோசிப்போம். பாருங்க ஆண்டி, நமக்குள்ள மியூச்சுவலா ஒரு டீலிங் வந்துரும். இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நான் அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஏன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாது. டீல் ஓகே? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? அடுத்து போ போ. Come on, follow me. பெயிண்ட் எல்லாம் நல்லா கையில வராத மாதிரி அடிச்சிருக்காங்களே. நமக்கே ரெடி பண்ண மாதிரி இருக்குடி. சூப்பர் சூப்பர் தான். சூப்பர். இந்த ரூம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் சத்தம் போடாதீங்க. எதிர்க்க இருக்கிறது சின்ன தம்பி ரூம். அதனால அடக்கி வாசிங்க. நாங்க வாசிக்கிறோம், நீ அடக்கிட்டு போ. போங்கறேன். நாம நினைச்ச மாதிரியே ஆனந்த் ரூமுக்கு பக்கத்துலயே வந்துட்டோம். இனிமே நான் எப்பவும் ஆனந்த் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவனை பாத்துக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட அப்படியே பழகுடி. இதுக்கெல்லாம் நான் உனக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. பக்கத்து ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேன். இனிமே நீதான் எல்லாம் பாத்துக்கணும். அப்புறம் நான் உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சுவேன். புரியுதா? அர்ஜுன் சார், பாத்தீங்களா? நீங்க கொடுத்த 5 போட்டோவோட உங்களுக்கே தெரியாம 6வதா உங்க போட்டோவும் சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தான் எனக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அதத்தான் அந்த கடவுள் சொல்லாம சொல்றாரு போல இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு நான் தான். இல்லாட்டி போனா ஒவ்வொரு விஷயத்திலயுமே நாம சேர்ந்து இருக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி வாய்க்குது? இப்போ உத்தமன் சார் மூலமா உங்க போட்டோ ஏன் இந்த கவர்ல வரணும்? சொல்லுங்க அர்ஜுன் சார், சொல்லுங்க. இங்க பாருங்க, போட்டோல உங்களை பாக்குறப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்க கேக்குற மாதிரியே இருக்கு. மாப்பிள்ள பிடிச்சிருக்கா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேக்குற நீங்க இது வரைக்கும் என்ன உங்களோட சேர்த்து பாக்குற நினைப்பு வரல பாத்தீங்களா? ஆனா எனக்கு வந்துருச்சு அர்ஜுன் சார். நான் தான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, மாப்பிள்ள போட்டோ செலக்ட் பண்ணிட்டு அவரு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன அறியாமலே நான் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ற தைரியம் தான் எனக்கு இன்னும் வரல. எப்பவுமே இந்த விஷயத்துல லேடிஸ் ரொம்ப வீக். எனக்கு ராமர் மாதிரி புருஷன் வேணும்னு வேண்டுன. கிருஷ்ணரா இருந்த நீங்க இப்போ ராமரா மாறிட்டு வரீங்க. அது கூட உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் சீதையா இருப்பேனாங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. நம்மளை பார்த்தா ரொம்ப வெக்கப்பட்டு நின்றுவா. நம்ம போயிடலாம்.
இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல இருக்கு. 1000 காரணங்கள் சொல்லி இந்த கல்யாணமே வேணாம் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தனை பார்த்து பிடிச்சிட்டா அவங்க கூட கற்பனையில குடுத்தனமே நடத்துறாங்க. வசுவும் அப்படிதான் போல இருக்கு. எவ்வளவு இமேஜினேஷன், எவ்வளவு கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அழகான அறிவான போராட்ட குணமுள்ள மாப்பிள்ளை வேணுமா வசு. நிச்சயம் எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ளை அமையும். இதை எத்தனை நாளாக உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் கொடுக்கவே முடியல. இது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அர்ஜுன் சார். ஏசி பெட்டி கொஞ்சம் கம்மியாகிறே. குளிர் நடுங்குதே. இப்பதான் வயசானதே தெரியுது. ஐயோ ஏ லக்கி கழுத எங்கடி போயிட்ட? ஐயோ இந்த ஏசியை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு வழியும் தெரியலையே. எந்த பட்டனை அமுக்குறதுன்னு தெரியலையே. எதையாவது அமுக்கி கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா, ஐயோ இந்த பேப்பர்ல போட்டிருந்தானே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே நான் விரைச்சிட்டு போயிடுவேன் போல இருக்கே. ஒரு ஏசிய வாங்குடான்னு இந்த தும்பி கிட்ட புலம்புனேன். கேளப்பய எதுவுமே கேட்கலையே. பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ண காசுல 10 ஏசிய வாங்கி பாத்ரூம்ல கூட போட்டிருக்கலாம். அப்படி ஏசிய வாங்கி போட்டிருந்தா இந்த பாலா போட உடம்புக்கு பழக்கப்பட்டிருக்கும். இப்படி குளிருதே. இந்த பாலா போன ஏசியை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலையே. மேடம் குடிக்க ஏதாவது ஹாட் வாட்டர் கொடுக்குவா? சிக்கிட்டான் குள்ள போய் சிக்கிட்டான். இவனை வச்சு மேனேஜ் பண்ணிட வேண்டியதுதான். வா மேடம் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா? ஒரு இந்த ஏசி கூலிங் பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட்ட. ஏன் மேடம் அங்கேயே ஏசி அதிகமா தான் இருக்கு. இதுக்கு மேல வச்சா உறைஞ்சு போயிருங்க மேடம். ரொம்ப அதிகமா பேசுனேன்னு வச்சுக்கயே, அவ்வளவுதான். உனக்கு என்ன பத்தி என்னடா தெரியும்? நான் பிறந்ததே சிம்லால, வளர்ந்தது குளுமணாலில, வாக்கப்பட்டது ஊட்டியில. போதுமா? ஐஸ் மேலேயே அப்படியே படுத்து தூங்குனவடா நானு. ஐஸ் மேல டெட் பாடியை தான் படுக்க வைப்பாங்க என்னவோ. சாமி இந்தாங்க மேடம். ஆமா, எந்த பட்டன் நமக்குல? இந்த பட்டன் நமக்கு. அப்படித்தானே? சரி சரி. இத பாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு சுருக்க வந்துடக்கூடாது. இந்த செரிப்பழம் இருக்குல்ல, செரிப்பழம், அது அப்படியே நிறைய போட்டு, நிறைய ஐஸையும் போட்டு நல்ல திக்க இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ஜூஸ் கொண்டு வா. போ. சரிங்க மேடம். போடா, போய் தொலைடா, போய் தொலைடா. போயிட்டான். பாடா ஐயா, என் கருப்பு சாமி, உசிரே வந்துச்சு இப்பதான் எனக்கு. இந்த சனியன் இனிமே போடவே கூடாது. எங்க அது? சனியம் பிடிச்சவளே, எங்கடி போய் தொலைஞ்ச? நானும் கண்ணுல படுறாரான்னு பாக்க போனேன் பாட்டி. இப்பெல்லாம் நீ என்ன பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? நீ பாட்டுக்கு ரூம்ல ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ரெஸ்ட்? நானு உனக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் தாண்டி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மணி சரியா 8. 10 மணிக்கு பாரு என் பிளான். பாட்டி, இந்த ஏசி யார் ஆஃப் பண்ணது? நான் போய் ஏசிய போடுறேன். ஐயோ வேணாண்டி, வேணாண்டி, ரொம்ப குளிருதுடி. அந்த ஆனந்தும் கூட பேசுறதுக்கு நான் பிளான் பண்ணி தரேன்டி. நீ வேற எந்த ரூம்லயாவது ஏசி இருந்தா போய் படுத்துக்கோ. போ போ போ, போட்டுறாத ஏசிய. பாட்டி, பாட்டி எங்கடி?
என்ன பாட்டி 10 மணிக்கு ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு இந்த பாட்டு பாத்துட்டு இருக்க? ஏய், இந்த பாட்டை பாக்குறப்ப ஐயோ எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுடி. கல்யாணம் ஆன புதுசுல நானும் உங்க தாத்தாவும். எந்த தாத்தா பாட்டி? எடு விளக்க மாத்த மொகர கட்ட. என்ன பல பேர் காதலிச்சிருந்தாலும் என்ன தொட்டு தாலி கட்டினவரு உங்க தாத்தா ஒருத்தருதாண்டி. அந்த மாங்கல்யம் தான் இன்னும் என் கழுத்துல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. பாட்டி நான் இப்ப செம்ம லவ் மூட்ல இருக்கேன். என் லவ் மூட மாத்திடாத பாட்டி. நானும் தான் லவ் மூட்ல இருக்கேன். நீயுமா? பாட்டி மணி 10. ஆனந்த் போய் தூங்கிட போறாரு. ஏய், ஆனந்த தூங்க விடாம பண்றதாண்டி நம்ம பிளானே. ஐயோ சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு பாட்டி. உட்கார சொல்றேன். லக்கி, நான் போய் ஃபியூஸ புடுங்கி கரண்ட கட் பண்ண போறேன். நீ என்ன பண்ற? கையில ஒரு மெழுகுவத்தியோட நேரா ஆனந்த் ரூமுக்கு போறேன். மெழுகுவத்தியோட போனா லவ் வந்துருமா பாட்டி? ஐயோ அரகுற அரகுற. அந்த அரகுற வெளிச்சத்துல அப்படியே அலேக்கா டான்ஸ் ஆடி ஆனந்த் அப்படியே நிலக்குலைய வச்சு மயக்கிடணும்டி. ஆனா பாட்டி நான் தான் அவர் கூட பிராங்க் கால்ல பேசிட்டு இருக்கேனே, நான் தான் அதுன்னு அவருக்கு தெரியாதே. படிப்படியா போறதுதானே லவ். இப்படி பாஞ்சு கட்டி புடிச்சு பாட்டு பாடுறதெல்லாம் இப்படி பாட்டி லவ் ஆகும். சரி, அப்ப இந்த ஐடியா வேணாங்கறியா? அது இல்ல பாட்டி, என் லவ் அவர் சீப்பா நினைச்சிட்டாருனா. ஐயோ 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 அடியே லக்கி, இந்த சூடு சொரணை இல்லாம பேசி பழகுறாங்களே அதுதாண்டி இந்த காலத்து காதல். புனிதமான காதல், புண்ணியமான காதல், அதெல்லாம் அந்த காலம்டி. இப்பெல்லாம் காதலுக்கு லாஜிக்கு கன்றாவி எதுவுமே கிடையாது. இந்த சினிமால எல்லாம் பார்த்ததே இல்லையா? அப்படியே கட்டி பிடிச்சு பாட்டு பாடி பாட்டு முடியும் போது ஒன்ன அவன் கட்டி பிடிச்சான்னா லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். உன்னை இப்படி தள்ளி விட்டான்னா அடுத்த ஆள அவன் பாக்குறான்னு அர்த்தம். உன்னை அவன் தள்ளி விடாதபடி நீ பாடணும், புரியுதா? பாரு, நான் காட்டுறேன். ஏய் ஏய், என்னடாச்சு? இந்த பாட்டு பிடிக்கலையா? இப்ப பாரு, இப்ப பாரு, இது உனக்கு பிடிக்கும். இப்ப பாரு, இப்ப பாரு. நிலக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் முடியலடி, வயசாயிடுச்சுல, அதான் மூச்சு வாங்குது. போடி, நீ போய் ஆடி பாடி அசத்து. ஆனா பாட்டி எனக்கு அளவுக்குலாம் வராதே பாட்டி. இங்க பாருடி, டான்ஸ் எல்லாம் தனியா எதுவுமே கிடையாதுடி. ஒரு காலை இப்படி ஆட்டு, ஒரு கைய அப்படி ஆட்டு. அவன் உன்னை பாக்கும்போது நீ அப்படியே கிறக்கமா பாரு, இவ்வளவுதான்டி. பாட்டி இதெல்லாம் எனக்கு வராது பாட்டி, அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஐயோ, அதான் உள்ள கரண்ட் இருக்க போறது இல்லையே. அரகுற வெளிச்சத்துல அப்படியே ஆட போற, அவ்வளவுதானே. அது இல்ல பாட்டி. மூடு வாய, உன் டான்ஸ பார்த்து வாவ் அமேசிங் அல்டிமேட் கிளி கிளி கிளின்னு இந்த மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் உனக்கு மார்க் போட போறாங்களா என்ன? போடி, போய் உன் ஆட்டத்தை ஆரம்பி. போ போ போ. நாடகம் இருக்கட்டும் பாட்டி, நீ போய் கரண்ட் கட் பண்ணு போ பாட்டி. ஐயோ, என் அறிவு குழந்தை. உம்மா, என்ன போறேன். கரண்ட் கட் ஆகும், அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரி பண்ணி கரெக்ட் பண்ணணும். புது கவரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல
லைஃப்ல பார்த்ததே இல்லையே. அதா கருப்பசாமி, நீங்க தான் காப்பாத்தணும். யாரும் பாக்குறாங்களா? ஐயோ, பொட்டி பொட்டியா வச்சிருக்காங்களே. என்னத்த பண்றது? இதுதான் நீட்டிக்கிட்டு நிக்குது. கரண்ட் போயிடுச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள போன் இங்க தானே இருந்துச்சு. சார்ஜ் இல்லையா? அம்மா, அனந்த், அத்தை, யாரையுமே காணோம். பேபி, அந்த கேண்டில் கொஞ்சம் கொளுத்தி எடுத்துட்டு வாங்க. எங்க போனாங்க? வசு, கரண்ட் போயிடுச்சு பாரு. மா, நான் மெழுகுவர்த்தி ஏத்திட்டேன்மா. வசு கூப்பிடுவோம். ஐயோ பாட்டி, ஐயோ, சொன்ன மாதிரி கரண்ட் கட் பண்ணிட்டியே. சூப்பர். போய் டான்ஸ் ஆடு பாட்டி. கலக்கிட்ட பாட்டி. சூப்பர் பாட்டி, சூப்பர் சூப்பர் பாட்டி. சரி, நான் இப்ப ஆனந்த் ரூம் போறேன். ஓகே, என்னடி நீ சரைக்கு தெரியாது அம்பட்டேன் கத்தி இல்லாம போனானா? அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு போற. ஏய், இது இல்லாம எப்படி போய் ரொமான்ஸ் பண்ணுவ? தேங்க் யூ பாட்டி. பத்த வச்சிட்டேன். இருடி, இங்கேயே பத்த வச்சு என்ன பண்ண போற? ஏமுஜிவ பாக்க போற? கூறு கட்டவள, அங்க போய் பத்த வேடி. அப்பதாண்டி ரொமான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் பாட்டி, நீ மட்டும் பக்கத்துல இருந்தா போதும். அப்போ நான் மட்டும் இருந்தா போதும், ஆனந்த் வேண்டாம்ல? சரி வா. பாட்டி 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 பாட்டி, நான் போகணும். சரி, போய் தொலை, போ. ஆல் தி பெஸ்ட். வசு, வசு சார், கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு கேண்டில் ஏத்தி கொண்டு வரியா? சரிங்க சார். என்ன ஆனாலும் உங்களுக்கு என்னதான் கூப்பிடணும்னு தோணுது இல்ல? இந்த வரேன். ஐயோ, இன்னும் ஒர்க் வர முடியலையே. சிவராத்திரி தூக்கம் ஏது. ஐயோ ஆனந்த், ஒண்ணுமே இல்லையே பாட்டி. என்னாச்சு? ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? தெய்வமே, உன்னைத்தான மலை போல நம்பி கிடக்குறேன். என்ன நடக்குதோ தெரியலையே. பாட்டி, பாட்டின்னு கூப்பிட்டு ஓடி வந்துட்ட பாரு. அம்மா, இங்கேயே நிக்கிற, உள்ள போக வேண்டியதானே? உன் மண்டல கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடி நீ? அறிவு இல்லாம அவனுக்கு இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. என்ன பேசுற நீ? பாட்டி, என்னால இப்ப உள்ளே போக முடியாது. ஏண்டி, ஆனந்த் பையன் அடிச்சு விரட்டி விட்டுட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அப்புறம் தீப்பெட்டியில தீக்குச்சி இல்ல. ஐயோ, சரி, நீ டென்ஷன் ஆகாத. இவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு ஜுஜுபி. பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன்.